ஜோஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் வீடியோ ஆப் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்டாக் போனதுக்கப்புறம் பலவிதமான ஷார்ட் வீடியோ ஆப்ஸ் வந்துட்டு, ஸோ அந்த வரிசையில் இப்போ இந்த ஆப் இணைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஜோஸ் அப்படிங்கிற ஆப்பில் வந்து என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது, மேலும் என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்குது, அது போக டிக்டாக் நிகரான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேலும் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜோஸ் அப்படிங்கிற இந்த ஷார்ட் வீடியோ ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே முதல்ல நம்ம லாங்குவேஜ் கேட்கும். அதாவது ஆப்போட லாங்குவேஜ் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ நம்ம தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ சூஸ் பண்ண உடனே நீங்கள் கண்டென்ட்ஸ் வந்து பார்க்குற கண்டென்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண லாங்குவேஜுக்கு ஏற்றதாக இருக்கும். இப்போ நான் தமிழ் சூஸ் பண்ணதுனால எல்லா விதமான கண்டென்ட்ஸும் வந்து தமிழில் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல டிக்டாக் மாதிரியே டாப்பை பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோஸை பார்த்து மூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஃபைல் பார்க்குறக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறதுக்கும் அது போக வீடியோவோட லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. டைரெக்டாக வந்து லிங்க்கை நீங்கள் எந்த ஒரு வாட்ஸ்அப் மாதிரியான ஆப்புக்கு வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ ஆனால் வீடியோவாக ஷேர் ஆகாது. மேலும் வந்து பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா பலவிதமான நேவிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைடில் மொதல் ஆப்ஷன் ப்ரொஃபைல். ஸோ இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக எந்த ஒரு யூஸருக்கும் வந்து ப்ரொஃபைல்குள்ளே போகலாம். ஸோ அதை நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ கூட பண்ணிக்கலாம். அவங்க கிரியேட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது டேப் பார்த்தீங்கன்னா அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோவில் ட்ரெண்டிங்கான வீடியோ எது அப்படிங்கிறது காட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா நமக்கு நார்மலாக ஆப்குள்ள செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வேணுமா இல்லையா, லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுமா இல்லைங்கிற மாதிரி சில செட்டிங்ஸ் பண்ணலாம். அது போக ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இந்த டாட்டை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக அந்த ப்ரொஃபைலை வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் வருது. மேலும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட டாப்பில் இருக்கிற அந்த 3 டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக வந்து பிடிக்கலனா ரிப்போர்ட்டும் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்ச். இந்த ஆப்ஷன் படி பார்க்கும்போது உங்களுக்கு கேட்டகரி வைஸாக வந்து வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ காமெடி அது மாதிரி பல விதமான கேட்டகரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்சமான கேட்டகரியில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் நீங்கள் வீடியோஸ் பார்த்து அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஆப்ஷன் சென்ட்ரல் ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பெர்மிஷன்ஸ் கேட்கும். பெர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் கேமரா ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஆனால் டேரெக்டாக எடுத்து வச்சு வீடியோ, அதாவது ஏற்கனவே ஷார்ட் வீடியோ எடுத்துருந்தீங்கன்னா அதை எடுத்து டேரெக்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக போஸ்ட் டைட்டில் அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் வீடியோவை. ஸோ பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கேமரா ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுக்கல. அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன். ஸோ ஏதாவது யாராவது லைக் பண்ணியிருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களாலோ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் தெரியும். 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் செட்டிங்ஸ். இதில் போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் மூலமாக ஓடிபி மூலமாக சென்ட் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபோன் நம்பர் என்டர் பண்ணக்கப்புறம் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ரெடி ஆயிரும். சில 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது எல்லா விதமான வீடியோஸ் கிரியேட் பண்ணது ஆப்ஷன்ஸ் மொதல் ஆப்ஷன்ஸாக இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வீடியோவில் ஏதாவது ட்ரெண்டிங் ஆச்சு ரெண்டாவது ஆப்ஷன். 3வது நீங்கள் புக் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது குறிப்பாக வந்து ஏதாவது லைக் பண்ணி வந்து ஃபேவரட்டாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா 3வது ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேலும் வழக்கமாக மற்றவங்க ப்ரொஃபைலில் பார்க்குற மாதிரி இதுலையுமே டாப்பில் 3 டாட் இருக்குது. இந்த டாட்டை டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததாக ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ப்ரொஃபைல் எடிட்டை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணலாம். அது போக யூசர் டேக் அது போக உங்கள் பயோ வந்து செட் பண்ண முடியும். இது போக ப்ரொஃபைல் பிக்சர்லாம் மாற்றுறதுக்கு வழக்கம் போல் ப்ரொஃபைல் இருக்கிற மாதிரியே இதுலேயுமே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஓகேயாக செட் ஆகலாம். ஏன்னா நிறைய விதமான தமிழ் கண்டென்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா கிரியேட் பண்ணுறதுக்கு குறிப்பாக அந்த கேமரா ஆப்ஷன்ஸ்லாம் இன்னுமே எனேபிள் பண்ணலை. ஸோ டேரெக்டாக வீடியோ எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணுற மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன நெகட்டிவ் மாதிரி தெரியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜோஸ் வீடியோ ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் போது அந்த கேமரா வந்து யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இன்னுமே இதில் கொடுக்கல. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. எந்த ஒரு ஷார்ட் வீடியோ ஆப்புக்கும் வந்து கேமரா ஃபில்டர்ஸ் அது போக வந்து அதில் டேரெக்டாக வீடியோ எடுத்து அதை வந்து ஆடியோ வந்து அப்படியே மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருந்தா தான் ஒரு நல்ல ஷார்ட் வீடியோ ஆப்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த ஆப்ஸில் அது மிஸ் ஆகுது. அதனால் டேரெக்டாக நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வீடியோ அல்லது எடுத்து வச்சிருந்த டிக்டாக் மாதிரியான விஷயங்கள் உள்ள வீடியோ மட்டும் தான் இதில் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஆப் வந்து இப்போதைக்கு இந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ஆப்பில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. மற்றபடி வந்து ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஆப் வந்து ஓகே மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்களோட பார்வைக்கு இந்த ஆப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் டிக்டாக் பதிலாக பார்க்கும்போது இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து வரதாங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற நன்றி, வணக்கம்.